வணக்கம் மக்களே. ஸோ வி ஆர் இன் கொடைக்கானல். ஆஃப்டர் அ லாங் டைம் பார்த்தீங்கன்னா நம்ம கொடைக்கானல் வந்திருக்கோம். அடுத்த ஒரு 4 நாளைக்கு பார்த்தீங்கன்னா வந்து கொடைக்கானல் வ்ளாக் தான் வரப்போகுது. ஃபுல்லாக அடிச்சு பறக்கூட போகிறோம். ஸோ மறக்காம வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் கொடைக்கானல் வ்ளாக்ஸ் எல்லாமே உங்களுக்கு மறக்காமல் ஃபுல்லாக வரும். டைம் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ கரெக்டாக ஒரு 5:30 மணி ஆகுது. கிளைமேட் பாருங்கள் எப்படி இருக்குன்னு, வேறு மாதிரி இருக்குங்க கிளைமேட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் சீசன் தான். பட் இருந்தாலுமே வந்து சரியான கோல்டாக இருக்குது. மேலே ஏறிய முடியல, அந்தளவுக்கு குளிராக இருக்குது. காலையில் 7 மணிக்கு பிளான் போட்டது. ஆனால் கிளம்புனதே பார்த்தீங்கன்னா வந்து சாயங்காலம் 2 மணிக்கு தான். இப்போ தான் மணி கரெக்டாக 5:30. நம்ம கரெக்டாக ஒரு 7 மணி 7:30 மணிக்கு கொடைக்கானல் ரீச் ஆகிடலாம். ரீச் ஆனதுக்கப்புறம் இன்றைக்கி போய்ட்டு நம்ம ஸ்டே பண்ணிவிட்டு நாளைக்கு ஃபுல்லாக வ்ளாக் கண்டினியூ பண்ணலாம். நிறையா ஃபன்னான ஃபேக்டர்ஸ்லாம் இருக்கும். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பாய். A few moments later. மக்களே ரீச் ஆகிட்டோம். இன்னும் ஒரு 5 கிலோமீட்டர் தான் கொடைக்கானல் போகிறதுக்கு. ஒரு ஸ்டாப்பிங் போட்டிருக்கோம் டீ குடிக்கிறதுக்காண்டி. டீ குடிச்சிட்டு இருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து பழனியும் கொடைக்கானல் மீட் பண்ணுற ஜங்ஷன் தான் போகுது. இந்த இடம் இங்கே தான் இப்போ இருக்கோம். வர வழியில் பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாமே இந்த யூகாலிப்டஸ் மரம் நிறையா இருந்துச்சா, அதனால அந்த ஸ்மெல்லு ஒரு மாதிரி அந்த மெடிசன் கலந்த மாதிரி ஸ்மெல்லு வேற லெவலில் இருந்துச்சு. இன்னும் ஒரு ½ hour ஐ திங்க் மேலே ரீச் பண்ணிடுவோம்னு நினைக்கிறேன். மக்களே டைம் பார்த்தீங்கன்னா வந்து 8 மணி ஆகுது. நம்ம ரீச் பண்ணியாச்சு நம்ம ஸ்டே பண்ணியிருக்க இடத்துக்கு. இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம லேக்லேருந்து கரெக்டாக ஒரு 500 மீட்டர்ஸ்லேயே இந்த இடம் லொக்கேட்டாக இருக்குது. வாங்க நம்மளோட ரூம் பார்க்கலாம். காலையே வைக்க முடியல, ஐஸ் கட்டி மாதிரி இருக்குது நடக்கிறதுக்கு. இதுதான் ரூமு. நம்ம 2 பேர் தங்குறதுக்கு இந்த ரூம் தாராளமாக இருக்கும். ஓகே தான், குளிர் தான் தாங்க முடியல. இதான் இது பாத்ரூமு. ஓவரால் ரூம் நீட்டாக தான் இருக்குது. பட்டு இங்கே சார்ஜ் தான் அவ்வளோ ஏற மாட்டேங்குது. இங்கே ஃபேனு ஏசி எதுவுமே இல்லை. பட் இருந்தாலுமே இங்கே பேசக்கூட முடியல, அவ்வளோ நடுங்குது. இந்த ரூமுக்கு ரெண்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நாளைக்கு 2 பேருக்கு 675 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 2 நாளைக்கு புக் பண்ணியிருந்தோம். ஒரு ஆப்பில் புக் பண்ணியிருந்தேன். மொத்த எவ்வளோச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1450 ரூபா சம்திங்கில் வந்துச்சு. பட் 2 பேர் தங்குறதுக்கு 1500 ரூபா 2 நைட்டுக்கு ஓகே தான், நல்லா இருக்குது ரூம். ஸோ இன்னி நைட்டு போய்ட்டு நம்ம எங்கே சாப்பிட்றோம் அப்படி எல்லாத்தையுமே வந்து அடுத்து கண்டினியூ பண்ணுறேன். வீடியோ ஃபுல்லாக பண்ணுங்க. காய்ஸ் மிஸ்டர் பார்த்தீங்களா, மணி 8 மணி ஆகுது. சரியான பாகியான கிளைமேட்டாக இருக்குது, வேற லெவலில் இருக்குது கிளைமேட்டு. சாப்பிட்றதுக்காண்டி கிரில் வாங்கலாம் அப்படின்னு இங்கே லேக்கு கிட்ட கடைக்கு வந்தோம். எல்லா கடையிலும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 560 580 ரூபா சொல்கிறாங்க. இங்கே அனிப்போ இருக்குது, அரகமோன் இருக்குது. எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா 560 580 ரூபா சொல்கிறாங்க. இங்கே ஒரே ஒரு கடை மட்டும் இருக்குது. பேர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து தெரியுதா, ஹோட்டல் அசாத்துன்னு இருக்கு. இந்த ஒரு கடையில மட்டும்தான் வந்து கிரில் 450 ரூபா சொல்றாங்க. கொஞ்சம் எல்லாமே பிரைஸ் கம்மியா இருக்கு. ஸோ அதனால நீங்க பட்ஜெட்டா சாப்பிட்றீங்க அப்படின்னா இந்த ஹோட்டல் அசாத்துன்னு இருக்கு பார்த்தீங்கன்னா, இங்க வந்து சாப்பிடுங்க, பிரைஸ் கம்மியா இருக்கு எல்லாமே. கைஸ் நைட் டின்னர் பார்த்தீங்கன்னா வந்து சுட சுட கிரில் இருக்குது. சூடே கிடையாது சுத்தமாக. வாங்கும்போது சூடாக இருந்துச்சு. இந்த கூலிங்கு பார்த்தீங்கன்னா அப்படி குடுக்குன்னு ஆகி போச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு சிக்கன் ரைஸ் இருக்கு. இந்த கொடைக்கானலில் இந்த கிளைமேட்டுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் சூடாக சாப்பிட்றது வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்குது. பாய் பாய். லேக்கில் மணி 11 மணிக்கு யாருமே இல்லை, ஒரு பயம் இல்லை, ஒரு கடை இல்லை, ஒரு லைட் இல்லை. எப்படி என்ஜாய் பண்ணுறது? அப்பலாம் Meanwhile, குட் மார்னிங் காய்ஸ். நைட்டு ஃபுல்லாக சரியான தூக்கம், குளிருக்கு அதுக்கும் டைம் போனே தெரில. டைம் பார்த்தீங்கன்னா 9 மணி ஆயிடுச்சு. இப்போ தான் எந்திரிக்கிறோம். இனிமேல் தான் குளிச்சு கிளம்பிட்டு சுற்றி பார்க்கவே ஆரம்பிக்கணும். நைட்டு அந்த நல்லா கதகதப்பாக இருந்துச்சு, பிரச்சனை இல்லை. ஒரு பிளாங்கெட் கொடுத்துருந்தாலும் நைட்டு நல்லா தூக்கம் வந்துச்சு, பிரச்சனை இல்லை. பட் டயத்தெல்லாம் பார்க்க மாட்டோம். இப்போ 9 மணி ஆயிடுச்சு. நம்ம கிளம்புறதுக்கு எப்படியும் 10-11 ஆயிரும். அதுக்கப்புறம் சுற்றி பார்க்கணும். சரி நெக்ஸ்ட் பார்க்கலாம். இதை நம்ம தங்கியிருக்க லாட்ஜு பேர் பார்த்தீங்கன்னா வந்து படையப்பா லாட்ஜ் அப்படின்னு போட்டிருந்துச்சு. கரெக்டாக வந்து உள்ளே இருக்குது. இதான் நம்ம தங்கியிருந்தது. நம்ம பைக்கு தான் நிற்கிது இல்லையா. இந்த லாட்ஜில் பார்த்தீங்கன்னா வந்து மொத்தம் நம்ம ஒரு ஆள் மட்டும் தான் இருக்கோம். அது யாருமே இல்லை இந்த லாட்ஜில். கிட்டத்தட்ட ஒரு 15 ரூம் கிட்ட இருக்குது. பட் எதுலேயுமே யாருமே கிடையாது. இதுலேயும் பார்த்தீங்கன்னா இது வந்து வீக்கெண்டு தான், நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை தான். அப்படி இருந்துமே ஒரு கூட்டம் கூட வரல, ஏன்னு தெரில. கிளைமேட் சூப்பராக இருக்குது, பட் ஏன் ஒரு ஆள் கூட வரலன்னு தெரில. நாங்கள் இதுக்கு முன்னாடி ஒரு டாமெண்ட்டில் கேட்டிருந்தோம். அங்கேயும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஆள் கூட இல்லை ரூமில். ஏன் என்னாச்சு அப்படின்னு எனக்கும் தெரில. ஏன்னா இந்த டைமில் கொஞ்சம் கூட்டம் இருக்குன்னு தான் நினச்சி வந்தோம். பட் ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது. ஃப்ரீயாக நம்ம மட்டும் ஜாலி சுற்றி பார்க்கலாம். எந்த கூட்டமே இல்லை, மட்டும் பீஸ்ஃபுல்லாக சுற்றி பார்க்கலாம். மக்களே மிஸ்டை பாருங்கள், பின்னாடி தெரியுதா மிஸ்டை எப்படி இருக்குன்னு. சூப்பராக இருக்குது மிஸ்ட்டு. ஒரு மாதிரி நல்லா கோல்டாகவும் கொஞ்சம்
ஹீட்டாகவும் கலந்த மாதிரி கிளைமேட்டாக இருக்குது, நல்லா இருக்குது. நம்ம தங்கியிருக்க ரூமை காட்டுறேன் நெக்ஸ்ட்டு. இங்கே இதான் நம்ம தங்கியிருந்த ரூமு, இந்த படையப்பா ரெசிடென்சின்னு இருக்குது பார்த்தீங்களா, இதான் நம்ம தங்கியிருந்த ரூமு. இந்த உள்ளே தான் நம்ம ரூம் இருந்துச்சு. இதான் இது பாருங்க நம்ம பைக்கு. இந்த இடத்த பார்த்து வச்சுக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு கம்மியான ப்ரைஸில் ரூம் வேணும்னா அந்த இடத்த நீங்கள் கான்டாக்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து நம்பர் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நல்லா மிஸ்ட்டு ஃபார்ம் ஆகிருக்கு, உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் வீடியோவில். ஃபுல்லாக பாருங்க, ஃபுல்லாக மிஸ்ட்டு தான். சூரியனே தெரில, அந்தளவுக்கு மிஸ்ட்டாக இருக்குது. மணி 9:30. சரியான கிளைமேட்டாக இருக்குங்க கைஸ். காலையில் மணி 10. கிளைமேட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மாடரேட்டாக கொஞ்சம் க்ரௌடியாக இருக்குது. இப்போ தான் நாங்கள் சாப்பிட்டுட்டு ட்ரெஸ்ஸை மாற்றணும் மாதிரி கிளம்பணும் சுற்றி பார்க்குறதுக்கு. மார்னிங் காய்ஸ். பார்த்தீங்கன்னா மணி 10 ஆகுது. இப்போ தான் நம்ம எந்திரிச்சிட்டு சாப்பிட்டுட்டு சுற்றி பார்க்க போயிட்டுருக்கோம், நடந்து லேக்கு போயிட்டுருக்கோம். கிளைமேட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மாடரேட்டாக தான் இருக்குது, ரொம்ப கோல்டான இல்லை. மிஸ்ட்டும் ஓரளவு குறைஞ்சிருச்சு. அதான் லேக் போயிட்டு சுற்றி பார்த்துட்டு ஏதாச்சும் சாப்பிட்றதுக்காக இருந்தால் சாப்பிட்டுட்டு அப்படியே வரலாம் அப்படின்றதுக்காண்டி போயிட்டுருக்கோம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் பக்கத்தில் இருக்க பிளேஸ்லாம் கவர் பண்ணிவிட்டு நாளைக்கு ஃபுல்லாக அவுட்டர் பிளேஸஸ் லைக் மண்ணூர் அந்த மாதிரி அங்கிட்டு தள்ளி இருக்க பிளேஸ்லாம் கவர் பண்ணலாம் அப்படின்ட்டுருக்கோம். இப்போ நீங்கள் ஏதாவது ரூம் அகோடா இந்த மாதிரி ஆன்லைனில் புக் பண்ணிட்டு வரீங்க அப்படின்னா நீங்கள் புக் பண்ண மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஹீட்டர் ஃபெசிலிட்டிஸ் இன்க்ளூடாக இருக்கா அப்படின்றத பார்த்துக்கோங்க. இல்லைன்னா எங்களை மாதிரி நீங்களும் மாட்டிக்கிற வேண்டியதான். ஆக்சுவலாக நான் புக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வந்து 2 பேருக்கு நைட்டு சேர்த்து வந்து 1450 ரூபா தான் காட்டுச்சு. சரி கம்மியாக இருக்கே அப்படின்னு நான் புக் பண்ணிவிட்டேன் அகோடா ஆப்லேயே. இங்கே வந்து நான் பேமெண்ட்டும் போட்டுட்டேன். இங்கே காலையில் இப்போ வந்து நான் எந்திரிச்சு பார்க்கும்போது தான் தெரியுது ரூமில் ஹீட்டர் இல்லை. நான் போய் கேட்குறேன் ப்ரோ, இது மாதிரி ஹீட்டர் இல்லை ப்ரோ அப்படின்னு கேட்டால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, குளிக்கிறதுக்கு ஒரு ஆளுக்கு 300 ரூபா அப்படின்றாங்க. ஆக்சுவலாக எங்களுக்கு ரூம் ரெண்டே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஆளுக்கு 350 ரூபா தான் ஒரு நாளைக்கு, 2 நாளைக்கு 700 ரூபா தான் ஒரு ஆளுக்கே. குளிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஆளுக்கு 300 ரூபா கேட்குறாங்க. நாங்கள் இன்றைக்கும் குளிச்சு நாளைக்கு முடிச்சோம் அப்படின்னா எனக்கு குளிக்கிறதுக்கே கிட்டத்தட்ட 1500 ரூபா கிட்ட ஆயிரும். ஸோ அதனால் என்ன சொல்கிறேன், நீங்கள் ரூம் புக் பண்ணுறீங்க ஆன்லைனில் அப்படின்னா நீங்கள் புக் பண்ணும்போதே பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஹீட்டர் இருக்கா அப்படின்னா செக் பண்ணிக்கோங்க. இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், எங்களை மாதிரி நீங்கள் குளிக்காம தெரியும் அப்படின்னா எங்கள் மேலே தான் கைஸ் தப்பு. ஏன்னா வந்து ரூம் வந்து கொடைக்கானல் ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து 1000 கீழே ரூமே கிடையாது ஸ்டே பண்ணுறதுக்கு நைட்டு. இந்த ஒரு ரூம் மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பில் 635 745 போட்டுருந்துச்சு. சரி கம்மியாக இருக்கு போல ஆப்பில் அப்படின்னு நினச்சி நான் புக் பண்ணிட்டேன். பட் இங்கே வந்து பார்த்தா தான் தெரியுது ஹீட்ரு கிடையாது அப்படின்னு. அப்போ அந்த ஹீட்ரு நம்ம ப்ரைஸ் இங்கே போனோம் அப்படின்னா அந்த 1000 ரூபா 1500 கணக்கு கரெக்டாக வந்துடும். அதனால ஆன்லைனில் புக் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து புக் பண்ணுங்க. இல்லைன்னா இந்த மாதிரி நீங்களும் எங்களை மாதிரி குளிக்கிற இடம் மாதிரி அலைய வேண்டியதான். பார்த்தீங்கன்னா லேக்குக்கு போயிட்டு இருக்கோம் சுற்றி பார்க்கறதுக்கு. ஏதாவது ஸ்ட்ரீட் ஃபுட் இருந்தால் சாப்பிடலாம் அப்படின்றதுக்காக லேக் போயிட்டு இருக்கோம். இப்போ நாளைக்கு தான் வந்து போட்டிங்லாம் ட்ரை பண்ணணும். போன வாட்டி போட்டிங் வரப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு 150 சார்ஜ் பண்ணாங்க ½ அன் ஹவருக்கு. இந்த வாட்டி ப்ரைஸ் அவ்வளோ இருக்குன்னு தெரியல. பட் கண்டிப்பாக இந்த வாட்டி போட்டிங் போகணும் கண்டிப்பா. பின்னாடி வீடுலாம் பார்க்கறது அவ்வளோ அழகா இருக்குங்க. வீடுலாம் சின்ன சின்னதாக சூப்பராக இருக்கு. அந்த மிஸ்டோட சேர்த்து அப்படியே அந்த வீடு மேலே இருக்கும். அப்படியே பார்க்கும்போது வேற மாதிரி இருக்கு. வாழ்க்கை அப்படியே கஷ்டப்பட்டு காசு எடுத்து ஒரு வீடு வாங்கிடணும் கொடைக்கானல்ல. அதான் என்னோட பிளான். வாடகையில் விட மாட்டேன். 5 நாள் வேலை, 2 நாள் எங்க கொடைக்கானல் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு காலேஜ் போய் வேண்டியது. இதான் லேக்கோட என்ட்ரி பாயிண்ட்டு. நேற்று நைட்டு பார்த்தோம் ஒரு கடை எதுவுமே கிடையாது. இப்போ கொஞ்சம் நல்லா இருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் வெறும் குதிரையாக இருக்குது. ஹார்ஸ் ரைட் இருக்கும் போல சுற்றி. ஐ திங்க் இந்த லேக் மட்டும் ஒரு 2 கிலோமீட்டர் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு 1.5 கிலோமீட்டர் இருக்கும். முன்னாடி சைக்கிளிங்லாம் வச்சுருந்தாங்க. இப்போ சைக்கிளிங் இருக்கான்னு தெரில. மேபி அந்த பக்கம் இருக்கலாம், போய் பார்க்கலாம். இந்த பக்கம் ஃபுல்லாக ஸ்ட்ரீட் ஃபுட்டு எல்லாம் இருக்குது. கார்ன் இந்த மாதிரி மேகி மஷ்ரூம் அந்த மாதிரி வச்சுருக்காங்க. இங்கே தான் போட்டிங் நடக்குது. நம்ம நாளைக்கு போய்க்கலாம். இன்றைக்கி நம்ம அவுட்ரு பிளேஸ்க்காக போடணும். நாளைக்கு இங்கே சுற்றிக்கலாம். அந்த பின்னாடி அந்த ஃபால்ஸ் மாதிரி இருக்குது, நல்லா இருக்குல்ல பார்க்குறதுக்கு. போட்டு பார்த்தீங்கன்னா வந்து மினிமம் 2 பேர் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். 2 பேர்லேருந்து நம்ம ஃபேமிலி அது எத்தனை பேர் வேணால் இருக்கும் போல். பட் மினிமம் பார்த்தீங்கன்னா 2 பேர் போகிற மாதிரி இருக்கும். பெடல் பண்ணுற போட்டும் இருக்குது, நம்ம லெக்கால் பெடல் பண்ணுற போட்டும் இருக்குது. அவங்க ஒரு ஆளை கூட்டு வந்து இந்த துரு போகிற போட்டும் இருக்குது. நமக்கு எது கம்ஃபர்டபுளோ நம்ம எடுத்துக்கலாம். ஹார்ஸ் ரைட்லாம் வச்சிருக்காங்க. நிறைய ஹார்ஸ் தான் அங்கே நிற்கிது. அது பார்த்தீங்கன்னா பெர் ஹவர் கிடையாது, ஒரு ரவுண்டுக்கு 200 நினைக்கிறேன். இந்த
ஃபுல் லேக்கை சுற்றுறதுக்கு ஒரு ரவுண்டுக்கு 200 சார்ஜ் பண்ணுறாங்க. அதை ஒரு ஆள் தான் போக முடியும். ஏன்னா ட்ரை பண்ணிக்கோங்க, நாங்கள் ட்ரை பண்ண அந்த வாட்டி. ஆனால் ஆர்டிஸ்ட் நிறையா நிற்கிது அந்த பக்கம். சைக்கிள் இருக்குது, போட் இருக்குது, எல்லாரும் ரைட் போடலாம். ஃபுல்லாக லேக்கை சுற்றி பார்க்கலாம். ஹாய் காய்ஸ், லேக்கில் இந்த கிளைமேட்டில் சுட சுட மேகி டேஸ்ட் அப்படின்னு ட்ரை பண்ணிக்கோங்க. சூடாக இருக்கு, நல்லா இருக்குங்க.